ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மகாவுக்கும், ஐஸ்வர்யாவுக்கும் அட் எ டைம்ல சேலரி வந்து அவங்களோட அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆவுது. இந்த பணத்த போட்டு விடுறது யாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம சூர்யா தான் போட்டு விடுறாப்ல அவங்களுக்கே தெரியாம. இப்ப வீட்டுக்குள்ள வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, மகாவையும், ஐஸ்வர்யாவும் சும்மா மலர் தூவி வரவேற்கிறாங்க. யார்ரா இதெல்லாம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளார நம்ம கௌதமும், நம்ம சூர்யாவும் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் மகாவையும், ஐஸ்வர்யாவையும் வெல்கம் பண்றாங்க. இத பார்க்கறதுக்கே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் எங்க 2 பேத்துக்கும் வெளியில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, சமையல்காரங்க, அப்புறமே ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்றவங்க, இவங்க எல்லாருமே வராங்க. இந்த மாதிரி எங்களுக்கு அட்வான்ஸ் எல்லா அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டாங்க. என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா சார் தான் எல்லாமே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ நம்ம கோடீஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். தன்னோட மாப்பிள்ளை இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மகா வந்து விஜய் வந்து கிஃப்ட் கொடுத்ததா உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்சலை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அதை பிரபாவை வாங்க விடாம கோடீஸ்வரிய வாங்கி பிரிச்சு பாக்குறாங்க. அதுல ஒரு சூப்பரான ஒரு புடவை தான் இருக்கு. அது மட்டும் இல்ல ஒரு லெட்டரும் கொடுத்திருக்கிறாப்ல. ஆனா அந்த லெட்டரை பிரபாவை படிக்க விடல. கோடீஸ்வரி தான் படிக்கிறாங்க. சோ ரொம்பவுமே நல்லாவே தான் அந்த லெட்டரையும் எழுதி இருக்கிறாப்ல. இருந்தாலும் வந்து அதை பிரபா கிட்ட காமிக்காம எடுத்துக்கிட்டு போயிட்டு நெருப்ப வச்சு கொளுத்திடுறாங்க. அதுல தப்பா எதுவுமே இல்ல. வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்கிறாப்ல. ஆனா அந்த லெட்டரையும் விட்டு வைக்காம கோடீஸ்வரி வந்து கொளுத்தி விட்டுறாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேரி இருக்கு இல்லையா, அந்த சேரி பிரபா கொடுத்தது இல்லையா, அதை எடுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரபாவுக்கு ரொம்ப ஆசை. இருந்தாலும் தன்னோட அம்மாவை நினைச்சு பயந்துகிட்டு எடுக்காம போயிடுறாங்க. இந்த பக்கம் அனாமிகா பிரபாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிளைய மீட் பண்றாங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாம பிரபாவை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மாப்பிள்ளை இருந்துகிட்டு பிரபாவை பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. யாரு நிறுத்த போறாங்க, எப்படி நிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.